நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் கிளாஸஸை பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 7. ஓகேங்களா, யூனிட் அழகி 7ல் இருக்கிற சான்றோர்கள் சார்ந்த தமிழ் சான்றோர்கள் சார்ந்த செய்திகளில் இன்றைக்கி நம்ம குறிப்பிட்டு பார்க்க போகிறது உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவரை பற்றின சோர்ஸ் நம்ம பார்த்தோன்னா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒரு பாடல் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அது மட்டும் போதுமானா சப்போஸ் அவங்க எளிமையாக கேட்கணுன்னா அதுலேருந்தே கேள்விகளை கேட்டுருவாங்க. கடினமாக கேட்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவரை பற்றி ஜென்ரலாக கேள்விகள் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, புத்தகத்திலே என்ன குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னா, பெரும்பாலானூற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 10 பாட்டில் இருக்கிற இந்த 2 நூலை இயற்றியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இவர் வேறு 2 நூல்லையும் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஒன்று அகநானூரில் பாடல் எண் 167. ஓகேங்களா, அகநானூரில் ஒரு பாடல். ஓகேங்களா, பாடல் எண் 167. குறுந்தொகையில் பாடல் எண் 352. இதையே கூட கேள்வியாக கேட்கலாம். ஓகேங்களா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அகநானூரில் இயற்றியுள்ள பாடல் எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். குறுந்தொகையை வச்சும் கேட்கலாம். அல்லது கடினமாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 பாடல்லேருந்து ஏதாச்சும் வரிகளை எடுத்து கொடுத்து இது யாருடைய நூல், யாருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கிற சோர்ஸை பார்க்க போகிறோம். சோர்ஸ் எங்கெங்கேருந்து எடுத்துருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா கேள்விகள் இவர் சங்க கால புலவர்ன்றதுனால நிறைய கேள்விகள் இவரை சார்ந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்ததாக பழைய தமிழ் புத்தகத்தில் பட்டினப்பாலையெல்லாம் மேற்கோள் காட்டி பாடல் வரிகள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக தேவேரா புத்தகத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தேவேரா புத்தகத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த அகநானூறு பாடல். ஓகேங்களா, 167 அப்படி என்ன தான் பாடல் கொடுத்துருக்காங்கன்னு அகநானூறு புத்தகத்தையே எடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி குறுந்தொகை புக்கே எடுத்து 352வது பாடலை பார்த்துடலாம். ஓகேங்களா, எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோன்னா இந்த டாபிக் நமக்கு ஓவர். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப டீப்பாக கேட்டதில்லை. பட் இப்போது சிலபஸ் மாறி இருக்கிறதால கேள்விகள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா, இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புத்தகம். ஓகேங்களா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் கலங்கரை விளக்கம். ஓகேங்களா, கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழனின் வாழ்நிலங்களில் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். ஓகேங்களா, இது குறித்த சங்க பாடல் விளக்குவதை காண்போம். ஓகேங்களா, பாடல் வரிகளுக்கு வருவோம். வானமூன்றிய மதலை போல. ஓகேங்களா, மதலைனா தூண். ஓகேங்களா, மதலைனா தூண். ஓகேங்களா, வானத்தையே இந்த கலங்கரை விளக்கமானது தூண் போல நின்று தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வானமூன்றிய மதலை போல. ஏனி சாத்திய ஏற்றறின் சென்னி. ஏன்னா சென்னினா மலை உச்சி. ஓகேங்களா, உச்சின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, சென்னி அப்படின்னா என்னென்னா உச்சி. ஓகேங்களா, ஏனி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி அப்படின்னா என்னென்னா ஏனி போட்டு ஏற முடியாத உயரத்துக்கு உயரம் அளவு அந்த கலங்கரை விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்பொறா நிவிந்த வேயாம் மாடத்து. ஓகேங்களா, திண்மையான சாந்தினால் பூசப்பட்ட மாடங்களை அந்த கலங்கரை விளக்கங்கள் கொண்டுள்ளது. கலங்கரை விளக்கம் கொண்டுள்ளது. இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெகிழி. ஓகேங்களா, நெகிழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா தீச்சுடர். ஓகேங்களா, அந்த கலங்கரை விளக்கத்தோட ஒளியை சொல்கிறாங்க. ஓகேங்களா, தீச்சுடர் மாதிரி இருக்குது. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னா என்னென்னா வழி தெரியாமல் அங்கங்கே சுற்றிட்டு இருக்க மரக்கலங்களுக்கு நான் இருக்கிறதாக வழிகாட்டுது. கரை இங்கே இருக்குன்னு இந்த கலங்கரை விளக்கம் வழிகாட்டுது. அதுதான் இந்த பாடலோட பொருள். வானமூன்றிய மதலை போல ஏனி சாற்றிய ஏற்றறிஞ்சென்னி விண்பொறா நிவிந்த வேயா மாடத்து. ஓகேங்களா, இரவில் மாட்டிய இளஞ்சுடன் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஓகேங்களா, பாடல் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா, பாடல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிலேருந்து கேள்விகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள். சொல்லும் பொருளும். மதலை தூண், நெகிழி தீச்சுடர். ஓகேங்களா, அடுத்ததாக அழுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னி உச்சி. ஓகேங்களா, அடுத்ததாக உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும்.
ஓகேங்களா. இது சொற்பொருள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொற்பொருளில் இந்த 2 சொற்களை பாருங்கள், சென்னி, உச்சி. ஓகேங்களா. இதோட எதிர் சொல் கேட்கலாம். சென்னி என்பதன் எதிர் சொல் என்ன? ஓகேங்களா. உச்சி, அதுக்கு ஆப்போசிட் வேர்டை கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், உறவு நீர். உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர் சொல்லு இதுக்கும் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா சிறிய நீர்ப்பரப்பு அப்படின்னு ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் எது சொல்ல கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. படிக்கும்போதே நீங்கள் இப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோன்றமளிக்கிறது. வானம் மூன்றிய மதலை போல ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வானம் மூண்டிய மதலை போல ஏணி சாற்றிய ஏற்றருஞ்சென்னி. சென்னி. ஓகேங்களா. ஏணி சாற்றிய ஏற்றருஞ்சென்னி. அடுத்ததா, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. ஓகேங்களா. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அடுத்ததா, அம்மாடத்தில் இரவில் ஏற்பட்ட எரியும் விளக்கு, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கரங்கள் தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. ஓகேங்களா. இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்ததான் நூல்வெளிக்கு வருவோம். ஓகேங்களா. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதில் கடியலூர் என்பது ஊர். ஓகேங்களா. உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். ஓகேங்களா. இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பாலானூற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 10 பாட்டில் இந்த 2 நூல் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் குறுந்தொகையில் ஒரு பாடலும் அகநானூரில் ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்ததான், பெரும்பாலானூற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய பெரும்பாலானூற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சிம்பிளாக கேள்வி கேட்கலாம். யார்? தொண்டைமான் இளந்திரியன். ஓகேங்களா. இந்நூலின் 346லேருந்து 351 உள்ள அடிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாடல் எதுன்னு பார்த்தோன்னா பெரும்பாலானூற்று படையோட பாடல் வரிகள். ஓகேங்களா. அடுத்ததாக, ஆற்றுப்படை இலக்கியம்னா என்ன? நம்ம ஆற்றுப்படை இலக்கியம், திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பாலானூற்றுப்படை, ஓகேங்களா, சிறுபானாற்றுப்படை இதெல்லாம் சொல்கிறோம். அப்படி ஆற்றுப்படை இலக்கியம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. வள்ளல் ஒருவர்கிட்ட யாரோ ஒருத்தர் பரிசு வாங்கிட்டு வர்றாருன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் வர பாணரோ யாரோ ஒருத்தர், ஓகேங்களா, அவங்கக்கிட்ட இப்படி போய் இந்த வள்ளல்கிட்ட இந்த வழியாக போனீங்கன்னா இங்கே ஒரு வள்ளல் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா. அதுதான் ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படுவதுன்னா என்னென்னா வழிகாட்டுறது. ஓகேங்களா. நான் போய் இப்படி ப்ரைஸ் வாங்கிட்டு பரிசு வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்களும் இந்த வழியில் போனீங்கன்னா இங்கே ஒரு வள்ளல் இருக்கார், அவர்கிட்ட நீங்களும் பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பாலானூற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகிடாம். இந்த மலைப்படுகிடாமுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கூத்தர் ஆற்றுப்படை. ஓகேங்களா. நான் வச்சுக்கோங்க, கூத்தர் ஆற்றுப்படை. ஓகேங்களா. மொத்தமாக ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 10 பாட்டில் 5 நூல்கள் இந்த கூத்தர் ஆற்றுப்படையும் சேர்த்து. ஓகேங்களா. அடுத்ததான் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வேயா மாடம் என்பது இப்போதான் பார்த்தோம், சாந்தினால் பூசப்படுவது. அழுவம் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண்னா என்ன? மதலை. ஓகேங்களா. இது புக் சோர்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா இந்த 10 பாட்டு நூல்களை பார்க்கணும். ஓகேங்களா. 10 பாட்டு இது 8 தொகை. அடுத்ததாக பார்க்க போகிறது 10 பாட்டு. ஓகேங்களா. 10 பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 10 பாட்டு சம்மந்தமான ஒரு பாடல் இருக்குது. ஓகேங்களா. இதை வச்சும் பலமுறை கேள்விகள் வந்திருக்கு. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாதொடம் 10. ஓகேங்களா. இந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதிலிருந்தும் கேள்விகள் வரும். ஓகேங்களா. முருகு திருமுருக ஆற்றுப்படை. ஓகேங்களா. பொருநூறு. ஓகேங்களா. பொருணர் ஆற்றுப்படை. ஓகேங்களா. 12. ஓகேங்களா. இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு பாடல். ஓகேங்களா. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, ஓகேங்களா, இது மாதிரி நெடுநல்வாடைன்னு எல்லா பாடலும் 10 நூல்களுக்குமான பாடல். ஓகேங்களா. 10 பாட்டு
நூல்களோட பெயர்களில் அமையப்பெற்ற ஒரு பாடல். இதிலிருந்தும் கேட்கலாம். ஓகேங்களா, இதிலிருந்தும் கேட்கலாம். ஓகேங்களா, முருகு, திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, பானிரண்டு. பானிரண்டுனா என்னன்னு பார்த்தோன்னா சிறுபானானூற்றுப்படை, பெரும்பானானூற்றுப்படை. ஓகேங்களா, அதுதான் பானிரண்டு. முல்லைப்பாட்டு பாருங்கள் 1 2 3 4. ஓகேங்களா, பானிரண்டுன்னு சொல்லிட்டாங்களா, சிறுபானானூற்றுப்படை, பெரும்பானானூற்றுப்படை. முல்லைப்பாட்டு 5. பெருகுவளம், மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி 6. ஓகேங்களா, மறுவினிய கோல நெடுநெல் வாடை எத்தனாச்சு 5 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, நெடுநெல் வாழையோட 7. குறிஞ்சிப்பாட்டோட 8. பட்டினப்பாலை 9. கடாதொடம். ஓகேங்களா, அந்த கடாதொடம்னா என்னன்னு பார்த்தோன்னா மலைப்படுகடாம். ஓகேங்களா, மலைப்படுகடாமோட 10. ஓகேங்களா, மொத்தமாக 10 நூல்கள் என்னென்னு பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பூர்ணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பாலாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஓகேங்களா, இதுதான் கடாதொடம் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கடாதொடும். ஓகேங்களா, கடா. ஓகேங்களா, மலைப்படுகடா. ஓகேங்களா, அந்த கடாதொடும் 10 பாடல். இதை வச்சும் கேள்விகள் வரும். ஓகேங்களா, இதை வச்சும் கேள்விகள் வரும். பட் நமக்கு முக்கியமாக உருத்திரங்கண்ணனார் பற்றின டேட்டாஸ் தான் நமக்கு முக்கியம். நம்ம ஏன் இப்போ இந்த பெரும்பாலானூற்றுப்படை கூட பார்க்குறோன்னு பார்த்தோன்னா புத்தகத்தில் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பெரும்பாலானூற்றுப்படை பாடல் வரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் உருத்திரங்கண்ணனார் கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால தான் அதை பார்க்குறோம். இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, பெரும்பாலானூற்றுப்படை இது முக்கியமான ஒரு டேட்டா. பெரும்பாலானூற்றுப்படையோட இன்னொரு பேர் என்னென்னா சமுதாய பாட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சமுதாய பாட்டு. இதனை பாடியவர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரும்பாலானூற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன். 500 அடிகள் ஆசிரியப்பாவால் ஆனது. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை அடிகள்? 500 அடிகள். ஓகேங்களா, அதுதான் சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பெரும்பாலானூற்றுப்படை. பெரும்பாலானூற்றுப்படை. பெரும்பாலானூற்றுப்படை மண்ணை பற்றி குறைவாகவும் மக்களை பற்றி விரைவாகவும் கூறும் நூல். ஓகேங்களா, மண்ணை பற்றி குறைவாகவும் மக்களை பற்றி விரிவாக சொல்கிற நூல் தான் பெரும்பாலானூற்றுப்படை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடனுடை பேரியாழ் முறையிலி கிழப்பி. ஓகேங்களா, இந்த பாடல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பெரும்பாலானூற்றுப்படையோட முக்கியமான ஒரு பாடல் வரி. ஓகேங்களா, அடுத்ததான் இந்நூலின் சிறப்பு பெயர் பானூறு. ஓகேங்களா, பானூறு. ஓகேங்களா, இதில் வரும் பாணர்கள் 21 நரம்புகளை உடைய பெரிய யாழை உடையவன். ஓகேங்களா, இதில் வரும் பாணர் பாருங்கள் 21 நரம்புகளை உடைய பெரிய யாழை உடையவன். நமக்கு உருத்திரங்கண்ணனார் தான் முக்கியமான டேட்டா. இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா உருத்திரங்கண்ணனார் பற்றி தான் கேள்விகள் வரும். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள் பட்டினப்பாலை பார்க்கணும். ஓகேங்களா, பட்டினப்பாலை இதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதோட அடிகள் 301. ஓகேங்களா, அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த பெரும்பாலானூற்றுப்படையோட பாடல் வரி 500. ஓகேங்களா, இதோட பாடல் வரி 301. இதோட பாட்டுடை தலைவன் பார்த்துக்கோங்க கரிகால பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான். இது வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. இதனை வஞ்சி நெடும் பாட்டு எனும் அழைப்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சமுதாய பாட்டு. பெரும்பாலானூற்றுப்படையோட இன்னொரு பெயர் என்னென்னா சமுதாய பாட்டு அல்லது பானூறு அப்படின்னு அழைப்பாங்க. பட்டினப்பாலையோடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினம் பற்றி சிறப்புக்கு கூறும் நூல். ஓகேங்களா, சோழ நாட்டோட புகார் நகரோட சிறப்புகள், கரிகாலனின் வீரம், கொடை, காவிரியின் சிறப்பு, உழவர் பரதவர் சிறப்பு, கடல் வணிகம், ஏற்றுமதி வணிகத்தின் சிறப்பு பற்றி குறிப்பிடும் நூல். பெரும்பாலானூற்றுப்படை, பட்டினப்பாலை ரெண்டுத்தோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த டேட்டா எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓவர். அடுத்ததான் நம்ம குறுந்தொகைக்கு வருவோமா. குறுந்தொகை பாடல், அகநானூறு பாடல். இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இது இல்லாமல் பழைய தமிழ் புத்தகம் இருக்குது. ஓகேங்களா, இந்த டேட்டாவை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இது புதிய தமிழ் புத்தகம் தான். ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பட்டினப்பாலை பற்றினா ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். ஓகேங்களா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பிறருக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பாடல் வரிகளில் வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். ஓகேங்களா, பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த பட்டினப்பாலை பாடல். இந்த பாடல் வரி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். ஓகேங்களா, இந்த பாடல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது
எந்த நூலை சார்ந்தது அல்லது இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னும் கேள்விகள் வரலாம். அடுத்ததா பழைய புத்தகம். ஓகேங்களா, பழைய புத்தகத்தில் பட்டினப்பாலை பற்றி வேறு சில டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டுப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன, இவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு எது சொல்லுதுன்னு பார்த்தோன்னா பட்டினப்பாலை குறிக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான், பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டினப்பாலை சம்மந்தமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க பட்டினப்பாலை சார்ந்து உருத்திரங்கண்ணனாக தான் எழுதியிருக்காரு. ஸோ அதிலிருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா, அடுத்ததா இந்த ஒரு பாடல். அடுத்ததான் முக்கியமான ஒரு பாடல். பண்டை காலத்து வாணிக பொருள்கள் துறைமுக நகரத்திலிருந்து ஏற்றுமதி ஆயின. பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும் காவேரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்தனை பின்வரும் பட்டினப்பாலை வரிகள் விளக்கும். ஓகேங்களா, நீரின் வந்த நிமற்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆறும் அகிலும் லாஸ்ட் வரி மயங்கிய நனந்தலை மருகு. இதை கொடுத்துட்டு கேட்கலாம், மயங்கிய நனந்தலை உலகு மருகு. ஓகேங்களா, இப்பாடலின் ஆசிரியர் யார்? சிம்பிளாக கேள்விகளை கேட்கலாம். உருத்திரங்கண்ணனார் பற்றின டேட்டா இப்படியும் கேட்கலாம். அதனால் பாடல் வரிகள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடல் வரிகள்லாம் ஜஸ்ட்டு ஏதாச்சும் கீவேர்டு வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், மருகு மயங்கிய மருகு, இந்த கீவேர்டு வச்சு இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியான கொஸ்டினும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க உருத்திரங்கண்ணனார்ன்றதுனால எங்கிருந்து வேணும்னாலும் கொஸ்டின் வைக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக இது தேவீரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. ஓகேங்களா, தேவீரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. பட்டினப்பாலை, பட்டினம் என்பது காவேரி பூம்பட்டினத்தை குறிக்கும். இது நீங்கள் முழுமையாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டேட்டாவை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஓகேங்களா, இந்நகருக்கு காவேரி பூம்பட்டினத்தை பூம்புகார் அப்படின்னு பேர் இருக்குது. இந்நூலை ஏற்றியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா, இது அகம் சார்ந்த நூல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அகம் சார்ந்த நூல் பட்டினப்பாலை. பாடல் வரிகள் 301. வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. ஓகேங்களா, செலவழுங்கால் துறையில் அமைந்துள்ளது. பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். ஓகேங்களா, பெரும்பாலானொற்று படையோட பாட்டுடை தலைவன் தொண்டைமான இளந்தெரியன். ஓகேங்களா, அதுவே பட்டினப்பாலையோட யார் பார்த்தோன்னா பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா கரிகால் பெருவளத்தான். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக செய்திகள். ஓகேங்களா, இதெல்லாம் டைம் இருந்தால் நீங்கள் படித்து பாருங்கள். நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன், டைம் இருந்தால் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பெரும்பானாற்றுப்படை. ஓகேங்களா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியது. ஓகேங்களா, பட்டினப்பாலையை பாடியவரும் இவரே. பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தெரியன். வெண்வேர் கிள்ளிக்கும் நாகக்கண்ணி பீலி வளைக்கும் பிறந்தவன் தொண்டைமான் இளந்திரியன். ஓகேங்களா, 500 அடிகள் ஆசிரியப்பாவால் ஆனது. ஓகேங்களா, அதை பற்றின செய்திகள் இதுவும் நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன், நண்பர்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அகநானூரில் ஓகேங்களா உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல் எத்தனையாவது பாடல் அப்படின்னு கேள்விகள் வரலாம். குறுந்தொகையில் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல் எண் என்ன அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா, கடினமாக கேட்கணுன்னா இப்படியும் கேள்விகளை கேட்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போது இந்த 2 பாடலையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அகநானூறு பாடல் எண் பாருங்கள் 167. அகநானூரில் பாடல் எண் 167. ஃபஸ்ட்டு அகநானூறு பார்த்துடலாங்களா? அகநானூறு பாடல் எண் 167. ஓகேங்களா, பொருந்தா கண்ணே. ஓகேங்களா, பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது புலியூர் கேசிகன் உரை. புலியூர் கேசிகன் அவருடைய உரை தான் இது. ஓகேங்களா, புலியூர் கேசிகன் உரை உருத்திரங்கண்ணனாருடைய பாடல். ஓகேங்களா, பாருங்க, அகநானூறு மணிமிடை பவளம். ஓகேங்களா, அகநானூறு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, மணிமிடை பவளம் நித்தில கோவை இந்த மாதிரி ஒரு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் மணிமிடை பவளத்தில் தான் 167வது பாடலாக இந்த பொருந்தா கண்ணேம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இல்லை, புலியூர் கேசிகன் உரை. திணை பாலை. இல்லை, பாலை திணைக்குரிய பாடலை தான் பாடியிருக்காரு. துறை பாருங்கள், தலைமகன் பொருளை கூட்டிய நெருஞ்சிற்கு சொல்லில் செலவழங்கியது. ஓகேங்களா, என்னன்னா ஒன்றும் இல்லை, வணிக சாத்துடன் தன்னொத்த இளைஞர்கள் பலரும் பொருள் தேடி கண்ட ஒரு தலைவன் உள்ளத்திலும் அந்த ஆர்வம் தலை தூக்கியது. ஓகேங்களா, எல்லாரும்
வேலைக்கு போகிறாங்க ஓகேங்களா, வணிக சாத்து ஓகேங்களா, வியாபாரத்துக்கு வணிகத்துக்கு போகிறாங்க. அதை பார்த்து தலைவனுக்கு ஒரு ஆசை வருது. ஆனால் அப்படி போனால் தலைவியை பிரிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் எழுது. ஆனால் அதே சமயம் தன் காதலியை பிரிய வேண்டுமே என்ற துயரமும் உள்ளத்திலே முனைந்து எழுகின்றது. அவன் இப்படி தன் நெஞ்சிற்கு சொல்லியவனவாக போவதையே அப்போதைக்கு நிறுத்தி விடுகிறான் ஓகேங்களா. அவன் இப்படி தன் நெஞ்சிற்கு சொல்லியவனாக போவதையே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நம்ம வணிகத்துக்கு போனோன்னா தலைவியை பிரிய வேண்டி வரும் ஓகேங்களா. அதனால் அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணிடுறான், அப்படி வணிகத்துக்கே போக மாட்டேங்கிறான் ஓகேங்களா. அவன் அப்படி தன் நெஞ்சிற்கே சொல்லியவனாக அவனே சொல்லிக்கிறான், போகிறத நிறுத்திடுறான் ஓகேங்களா. அவன் வணிகத்துக்கு போகிறத நிறுத்திக்கிறான். அதுதான் இந்த பாடல் வருது ஓகேங்களா. வயங்குமணி பொருணத வகையமை வனப்பின் பசுங்காழ் அல்குல் மா ஆயோலோடு வினைவனப்பு எய்திய முனைப்பூஞ்சேக்கை விண்பொரு நெடுநாகத் தங்கி இன்றே இனிதுடன் கிழிந்தன்று மண்ணே நாளை பொருந்தா கண்ணே புலமந்து உருதர சேக்குவம் கொல்லோ நெஞ்சே சாத்து எரிந்து அதற்கூட்டுண்ணும் அணங்குடை பகழி கொடுவில் ஆடவர் படுபகை வெறியி ஊரெழுந்து அலறிய வீரெழு முதுபாள் முருங்கை மேய்ந்த பெருங்கை யானை வெறின் ஓங்கு சிறுபுறம் உறிஞ்ச ஒல்கி இட்டுகை நெடுஞ்சுவர் விட்டம் விழுந்தன மணிப்புறா துறந்த மரம்சோர் மாடத்து எழுது அணி கடவுள் போகலின் புல்லன்று ஒழுகுபலி மறந்த கொழுகா புன் தினை பால் நோய் துண்ணிய பறைக்கற் சிற்றில் குயில் கால் சிதைய மண்டி அயில்வாய் கூர்முகச் சிதலை வேய்ந்த போர்மடி நல் இறை பொதியலானே ஓகேங்களா. கான்செப்ட் என்னென்னா இதுதான் ஓகேங்களா. வணிக சாத்துக்கு போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கும் போகணுன்னு ஆசை வருது. ஆனால் என்ன பண்ணுறான்னா தலைவியை பிரிஞ்சிருவோம் அப்படின்ற ஏக்கத்தால் அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டு போகிறதே நிறுத்திடுறான் ஓகேங்களா. இதுதான் இந்த பாடலோட கான்செப்ட் ஓகேங்களா. ஃப்ரீயாக இருக்கும்போது நண்பர்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததாக இந்த புத்தகத்தில் கடியலூர் ஊசிராங்கண்ணனார் சார்ந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு முக்கியம் ஓகேங்களா. ஜென்ரலாக கேட்கணும், அவரை பற்றி கேட்கணும்னா இப்படியும் கேள்விகள் வரலாம். இவர் சோழன் கரிகார் பெருவளத்தான் மீது பட்டினப்பாலை என்னும் ஒப்பற்ற நூலை இயற்றியார். சங்கத்தொகையுள் 10 பாட்டினுள் 9வது பாட்டு அதுவாகும். பாருங்க, 10 பாட்டில் 9வது பாடல் ஓகேங்களா. கரிகால பெருவளத்தான் மீது பாடப்பட்ட பாடல். 16 100,000 பொன் அதற்கு பரிசு பெற்றனர் ஓகேங்களா. 16 100,000 ஓகேங்களா. அவ்வளோ பரிசை வாங்கியிருக்காரு அந்த பாடலுக்கு ஓகேங்களா. கரிகார் பெருவளத்தான் பற்றி பட்டினப்பாலை பாடினதால் பாருங்கள் 16 100,000 பொன் அதற்காக பரிசில் பெற்றனர் இவர் என கலிங்கத்து பரணி கூறும். கலிங்கத்து பரணியில் கூறுதான் இதை பற்றி ஓகேங்களா. கழா அத்தலையார் முடத்தாம கன்னியார் காலத்தவராகலாம். மேலும் இவர் பாருங்க, கழா அத்தலையார் முடத்தாம கன்னியார் காலத்தவராக இவர் இருக்கலாம் ஓகேங்களா. மேலும் தொண்டைமான் இளந்திரியன் மீது 10 பாட்டுள் 4வதான பெரும்பாலானூற்று படையினை செய்தவரும் இவரே ஆவர் ஓகேங்களா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா தான். கடியலூர் என்பது இன்றைய இது பார்த்துக்கோங்க, இதில் இருந்து டேட்டா கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. கடியலூர் என்பது இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்துள் அந்நாள் விளங்கிய ஓர் ஊர் ஓகேங்களா. கடியலூர் என்பது எந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர்னு கேட்டுடலாம், என்னன்னா திருநெல்வேலியா ஓகேங்களா. அடுத்ததா உருத்திரன் என்பது சொல்லால் இவர் அந்தனர் மரபினர் என்பர். குறுந்தொகையில் 352வது பாடலை பாடியவரும் இவரே. அந்த டேட்டா வந்துச்சு பாருங்கள். நம்ம அகநானூறு பார்த்துட்ருக்கோம். அகநானூரில் இவரோட ஆசிரியர் குறிப்பில் குறுந்தொகை பற்றியும் கொடுத்துட்டாங்க. குறுந்தொகையில் 352வது பாடலும் இவர் தான். இன்னொரு செய்யுளுள் 167 பாலை நிலத்துள் கோடை காலத்து பாழ்பட்ட ஊரின் நிலையினை மிகவும் உருக்கமாக வர்ணித்துள்ளார் ஓகேங்களா. அடுத்ததாக குறுந்தொகை பாடலை பார்ப்போம். குறுந்தொகை சங்க இலக்கியங்களில் குறுந்தொகை ஓகேங்களா. குறுந்தொகை இதில் எத்தனையாவது பாடல்? 352வது பாடல் ஓகேங்களா. பாலை தலைவி கூற்று, பாலை திணைக்குரிய தலைவியோடைய கூற்று. நெடுநீர் ஆம்பல் அடைப்புரை தன்ன கோடு மென்சிறைய உருவுகிர் பறவை அகலிலை பலவின் சாரல் முன்னி பகலுரை முதுமரம் புலம்ப போகும் சிறு புன்மாலை உண்மை
சிறு புன்மாலை உண்மை அறிவேன் தோழி அவர் காணா ஊங்கே. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பாடலை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. நம்ம குறுந்தொகையில் இந்த பாடல் இருக்குது. ஓகேங்களா, கடியலூர் உத்தரங்கண்ணனார் பாடல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட போதும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க, மெமரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவருடைய பாடல். ஓகேங்களா, இவர் குறுந்தொகையில் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அகநானூரில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. நம்ம புத்தகத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அங்கங்கே பட்டினப்பாலை பாடல் வரி இருக்குது. அது இல்லாமல் 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் பெருமானாற்று படையோட ஒரு பாடல் கொடுத்துட்டு ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டேட்டாஸே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இவ்வளோ டீப்பாலாம் கேள்வி இருக்காது, ரொம்ப மேலோட்டமாக தான் கேள்வி இருக்கும். இல்லை, இந்த மாதிரி கேட்டுட்டா நம்ம எளிமையாகவே ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், பொறுத்துக பெரும்பாலானற்று படை. ஓகேங்களா, ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அப்போ 4க்கு 3. அடுத்து பாருங்கள், பொருந்தாததை கண்டறிக. பெரும்பாலானற்று படை எத்தனை வரிகள்? 500 அடிகள். கரெக்டாக இருக்குங்களா? அடுத்ததாக பாருங்கள், இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல். ஓகேங்களா, இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே உருத்திரங்கண்ணனார் 2 நூல் 10 பாட்டில் பாடியிருக்காங்களா, அதில் இளந்திரையனை பற்றி பாடினது பெரும்பாலானற்று படை. பட்டினப்பாலையில் கரிகால பெருவளத்தான். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உருத்திரங்கண்ணனார் பெரும்பாலானற்று படைனா இளந்திரியன், தொண்டைமான் இளந்திரியன். ஓகேங்களா, அதுவே பட்டினப்பாலை அது யாருன்னா கரிகால் பெருவளத்தான். ஓகேங்களா, 2 டேட்டாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தொண்டைமான் இளந்திரனை. அதே மாதிரி பாருங்கள், தொண்டைமான் இளந்திரியன்னு கொடுத்துட்டாங்க. தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர். இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அல்லது இப்போ இருக்கிற ட்ரெண்டு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கடினமான, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய குறுந்தொகை பாடல் எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அகநானூறு வச்சுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. ஓகேங்களா, பாருங்கள், பெரும்பாலானற்று படை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தவறானது கேட்டிருக்காங்க. இதில் டேட்டா, இந்த டேட்டா கரெக்டு. பெரும்பாலானற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இவ்வளோ தான் கிடச்சிது. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த தலைவரை பற்றி பார்ப்போம். இந்த டாப்பிக்கை ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். ஓகேங்களா, எல்லாத்தையும் அதுக்குன்னு உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, எல்லா பாடலையும் உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, அதனால் என்னென்னா இருக்கிற டேட்டாஸை பார்த்துக்கோங்க. அவரை பற்றின டேட்டாஸ், பாடல் வரிகள் எவ்வளவு, ஓகேங்களா, அவர் என்னென்ன நூல் ஏற்றிருக்காரு. ஓகேங்களா, அந்த 4 நூல் பார்த்து வச்சுக்கோங்க. பெரும்பாலானற்று படை, பட்டினப்பாலை, குறுந்தொகை, அகநானூறு. ஓகேங்களா, அதில் குறுந்தொகையில் எத்தனையாவது பாடல், அகநானூரில் எத்தனையாவது பாடல். ஓகேங்களா, அதுவே போதுமாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது தவிர அவரை பற்றின டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை, இந்த டாப்பிக்கை ரொம்ப கிளியர் கட்டாக டீட்டெயில்டாகவே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சான்றோரை பற்றி பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.